ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரேஸ் கேமிங். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு இப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்லாம் ஏற்கனவே போயிருப்பேன். ஸோ அதோட பொருள் தான் இதெல்லாம். ஸோ அந்த கிளிப்பெலாம் பார்த்தீங்கன்னா வந்து எரர் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரில, எங்கே போச்சுன்னே தெரில. அந்த கிளிப்பு என்ன கோளாறு ஆச்சுன்னு தெரில. சரி விடுங்க, அப்படி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மைண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ண போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், டேரெக்டாக அப்படியே கேவுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லேகு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேப்பிஸ் இருக்குது. ஸோ அது யூஸ் ஆகும், பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜஸையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம் கைஸ். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல் அயன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரதர் டெய்ல் ஆஃப் 2 சன்ஸ் வரோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வரும். மைண்ட் கிராஃப்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் ஸோ போட்டேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க கைஸ், நான் வந்து கன்ஃபார்ம் போடுவேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் வரும் எப்போவுமே. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே போடுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக தெரியுது, ஏன்னு தெரில. ஸோ வந்து நான் என் காப்பி வேர்ல்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே மாடு போட்டு விளாடி பார்த்தேன். ஸோ அது நான் டைமண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருந்தேன். அதனால் செட்டிங்ஸ் மாற்றணும் திருப்பியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைம் பசங்க வந்து அடிச்சிட்டானுங்க. இவனுங்களை அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இவனுங்க ரொம்ப சின்னதாகிட்டானுங்கன்னா பாருங்களேன், அடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மேலே விழாது. அது வந்து பெரிய ஸ்லைம் அடிச்சது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அடி வரும். டப்பா தலையனுங்க எவ்வளோ அடித்தாலும் வாங்குவானுங்க கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா லெத்தா அப்படியே சுற்றி பார்ப்போம், எல்லாம் மிச்சம் இருந்ததுன்னா கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிருப்பேன், அந்த அயன்லாம். ஸோ அங்கே வச்சேன் அந்த செஸ்ஸில். ஸோ அதான். ஸோ இந்த டேரெக்ஷனில் போய் பார்ப்போம். இந்த சைட்லேயே வந்து நான் போகலான்னு இருந்தேன் அப்போது. ஆனால் அப்போ போக முடியல, பிகாஸ் நிறைய ஸ்கெலிட்டன் வேறு இருந்தானுங்க. அதனால் போக முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் வச்ச தூரம் வரைக்கும் தான் போயிருக்கேன், அதுக்கப்புறமா போகல. ஸோ இப்போ கீழே போய் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைமண்ட் மைனிங்கும் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கைஸ், நான் வந்து இந்த வீடியோ எவ்வளோ ஸ்பீட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு வீடியோ. 30 நிமிஷம் வீடியோ 21 நிமிஷம் வீடியோ வைக்கிறேன். ஸ்பீடு பண்ணியே பாதி வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிருக்கேன். ஆஹா, க்ரீப்பர் மாட்ட வேறு இருக்கிறானா. அப்போ ஷீல்டில் கையில் பிடிச்சிக்கினே தாங்க கீழே போனோம். டார்ச் வச்சுக்கிட்டேன் போவோம். கீழே போனேன். சரி விட்றா, டக்குன்னு விட்றா. ஓகே, ரூட்டு கிளியர் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்தாச்சு, டேரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி லைட்டாக பண்ணிடலாம், ஓரளவுக்கு லைட்டாக பண்ணிடலாம். ஓகே, லைட்டாக போகிற அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்னடா லைட்டு வர மாட்டேங்குது. ஓகே ஓகே வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பி வந்துட்டான். ஸோ அவன் கையில் ஷவல் இருக்குது. அந்த ஷவல் கிடச்சிருச்சு கைஸ். கூட ஒரு அயன் இங்கட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு இருக்குது. மறுபடியும் ஜாம்பி வரான். ஸோ சாப்பிட்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி வந்துட்டான். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா நிறைய ஜாம்பி மாட்டினா ஒருத்தனும் மாட்ட மாட்டானுங்க, இல்லைனா கொத்தான் வந்து மாட்டுவானுங்க கைஸ். ஓகே, பார்த்திங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேவல எப்போவுமே ரீஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அங்கே ஒரு கோல்டு பார்த்துருக்கேன், டைமண்டுன்னு வருது வாயில். ஸோ ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த வந்தாச்சு கோல்டு எடுக்க. ஐயோயோ, இதை வச்சுட்டு எப்படி எடுக்க முடியும், ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு. ஓகே, நம்மகிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இது போட்டு ஐயோ ஃபர்னன்ஸு செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு நம்மகிட்ட 3 அயன், கரெக்டாக 3 அயனோட இது இருக்குது. ஏற்கனவே ஒரு அயன் வேறு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபர்னன்ஸ் செஞ்சாச்சு, வச்சாச்சு. கோலும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் கைஸ் நம்மக்கிட்ட கோல் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் ஒரே ஒரு கோல் மட்டும் போதும், 3 தானே. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோல் ஏற்கனவே ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே வேறு நிறைய பேர் வரானுங்க. என்ட்ரமேன் வேறு இருக்கான், அவனை பார்க்கல நான் இது வரைக்கும். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 வாட்டி தான் செத்துருக்கோம் இந்த வேர்ல்டில். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆகிடும் அது. ஓகே போவோம். ஓகே கைஸ்,
போட்டாச்சு அங்கே இன்னும் ஸ்கெலிட்டன்லாம் வர இருக்கான். ஸோ அவனை சமாளிக்கணும்னா நல்லா சாப்பிட்டு வரணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவன் பாட்டு சும்மா தான் இருக்கான். ஃபர்னான்ஸில் போயிட்டு பார்ப்போம் ரெடி ஆகிருக்கான்னு. ஓகே கைஸ் அயன் 3 கிடச்சிச்சு. ஸ்டிக் இல்லை கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே விட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் காட்டினா உங்களுக்கு போர் அடிக்கும். ஓகே கைஸ் ஸ்டிக் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. வந்தோடனே லைட்டாக லேக் அடிச்சுது. யாரும் இல்லை, டக்குன்னு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அயன் பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். மீட் பண்ணுவோம். ஓகே 3 அயனு 2 ஸ்டிக்கு. ஓகே அவ்வளோதான் கைஸ், அயன் பிக்காக்ஸ் ரெடி. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே எங்கே அந்த கோல்டை பார்த்தோம்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கோல்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டனை போட்டு தள்ளிடலாம். அப்புறம் வந்து அடிக்கும்போது மைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க பைத்தியக்கார பசங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். ஓகே போட்டு தள்ளியாச்சு. ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடும். அதனால் வந்து ரெக்கார்டு கட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டரை இது பண்ணி விட்டு ஸ்டோரேஜை கிளியர் பண்ணி விட்டு மறுபடியும் மைண்ட் பண்ண வந்துக்கிறேன். ஓகே கைஸ் ஓகே உள்ளதை பற்றி சொல்லிட்டேன். ஸோ கைஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணாதான் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய் வேறு ரோல் ஆகுது சொல்லி ஓகே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வேர்ல்டோட ஃபஸ்ட்டு டைமண்டு வேறு லெவல் கைஸ். அரே யார் பார்த்த உடனே ஒரு லேகு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து சுற்றி மைண்ட் பண்ணி பார்ப்போம், நிறைய டைமண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது நான் கேம் ப்ளே பண்ணியாச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரியும் எவ்வளோ டைமண்ட் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். ஓகே நிறைய டைமண்ட் கிடச்சிது. இந்த இடத்துலையே 9 டைமண்ட் கிடச்சிது. 1 2 3 4 அதுக்கப்புறம் 5 மைண்ட் பண்ணல. இதோ இங்கே 5 6 7 8 9. ஸோ கைஸ் நான் மைண்ட் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ 9 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அதுவும் -17லேயே கிடச்சிருக்கு. ஓகே ஃபுல்லாக லைட்டாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. உங்கள் இன்னும் ஸ்கெலிட்டன் போன மாதிரி இருந்தது. ஓகே இங்கே ஒரு 2 டைமண்ட் இருக்குது. ஓகே அதை மைண்ட் பண்ணி பார்ப்போம். இவனை போட்டு தள்ளிடலாம் ஃபஸ்ட்டு. ஐயோயோ 2மே உடஞ்சிச்சு. என்கிட்ட இருக்க ஷீலும் உடஞ்சிச்சு, சாடம் உடஞ்சிச்சு கைஸ். நம்ம போயிட்டு ஓடி போயிட்டு செய்யணும். ஓகே போயிட்டு செய்வோம். நம்ம உயிரோட இருப்போமா மாட்டோமா தெரில. ஐயோ ஓகே இதோட ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். போயிட்டு நம்ம மேலே இப்போ தான் போகணுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இல்லை ஷீல்டு செய்யறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஷார்டு செஞ்சுக்கலாம். ஒரு ஷார்டு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தைரியமாக போயிட்டு அவனை அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே தப்பாக வச்சிட்டேன் ரெசிப்பியை. ஓகே கரெக்டாக வச்சுருவோம். 2 காபிள் ஸ்டோன் ஒரு ஸ்டிக்கு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டிங் டேபிளை உடச்சிட்டு அவனை ஃபஸ்ட்டு வேலையாக போயிட்டு போட்டு தள்ளணும். ஓகே போட்டு தள்ளலாம். எங்கே போனான்? அந்த இங்கே இருக்கான். ஓகே அவனை ஃபஸ்ட்டு குச்சி போட்டு தள்ளலாம். ஒரு அடியிலே செது போயிட்டான். இவன் எதுக்கு இவ்வளோ சீன் போட்டுன்னு இருந்தான்னு தெரில. ஓகே எல்லாம் ரூட்டு கிளியரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். லைட்டாக பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கேவை. ஸோ இந்த கேவை ஓகே பாதி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டைமண்ட் நிறைய கிடச்சதுனால பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன். நம்ம ஸ்டிப் மைனிங் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அங்கே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஸ்டோன் வச்சுக்கலாம். டைமண்ட் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லைட்டப் பண்ணியாச்சு ஓரளவுக்கு சுற்றி. ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன் காலி. எத்தனை 1 அதான் 10 11 12 13 டைமண்ட் இருக்குது இப்போதைக்கு. அவ்வளோதானா மைண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுற்றி மைண்ட் பண்ணி பார்க்கணும் கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன் விட்டேன். ஸோ அது கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே அப்படியே போவோம். இந்த இடத்துல கொஞ்சம் செத்துருவேன். இதுக்கும் மைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஒரு அயன் கிடைக்குது. ஸோ அயன் ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு அது வரைக்கும் அயன் தேவை. ஹாப்பர்லாம் செய்யணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயன் கன்ஃபார்ம் வேணும். அதுக்கப்புறமா வேறு என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோனுக்கு வேலை இல்லை. வெறும் அயன் ஹோப்பர் மட்டும் இருந்தால் போதும். ஹோப்பரு அதுக்கப்புறமா வில்லேஜஸ். ஸோ அதனால தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்டில் பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் தாறுமாறாக எடுத்துகிட்டு வந்துருப்போம் கஷ்டப்பட்டு. நம்ம சேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜஸ் பார்த்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு அன்லிமிட்டெட் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா மொண்டு அப்படியே அந்த என் வீட்டுக்கான ஸ்ட்ரெயிட் பார்த்தா வந்து போட்டுட்டு தண்ணியிலே அதில் பார்த்திங்கன்னா போட்டை வச்சு கூட்டிகிட்டு போனேன். ஸோ நீங்களே பார்ப்பீங்க. அந்த வழியே தாறுமாறாயிடுச்சு. நான் இந்த வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணோம். கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும். பிகாஸ் நம்மளுக்கு வில்லேஜஸ்க்கு இது தேவைப்பட்டானுங்கன்னா பார்த்திங்கன்னா போயிட்டு அதை எடுக்கணும். ஸோ
அதனால தான். ஸோ இந்த வழியாக போய் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோனை போட்டு போய் பார்ப்போம். எக்ஸ்ட்ரா வேறு போட்டேன். ஐயோ சரி விடுங்க, அது போட்டோம். ஸோ ஓகே நம்ம போய் பார்ப்போம். ஸோ இது மட்டும் எண்டாந்துருந்தால் எப்படி இருக்கும்? மஜாவாக இருக்கும். எண்டாயிடுச்சு அதுவே. ஓகே இந்த இடத்துல லைட்டாக லேக் அடிச்சு ஸ்டக்காகி நிற்கிது. ஓகே சரி ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ கைஸ். இந்த இடத்துல பார்த்தா குட்டியாக தான் இருக்குது இதெல்லாம், ஆனால் போவோம் அப்படியே. ஓகே இதை விட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு கேவ் இருந்தது. நம்ம நிறைய டைமண்ட் மைன் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவே எனக்கு போதண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ -15லேயே நிறைய கிடைக்குது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ரே மாடில் பார்த்துருந்தேன். இந்த சைடில் வந்து பார்க்கல, நம்ம ஸ்ட்ரிஃப் மைன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதுக்கு டேரெக்டாக எப்போ எது வரைக்கும் பண்ணியிருந்தோமோ அதுக்கு டேரெக்டாக கீழே ஓட்ட போட்டுட்டு போனேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ ஓ கைஸ், ஓ மை காட் கைஸ், இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. 2 3 4 மொத்தம் எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்கும்? ஸ்டக்காராகுது, அப்பப்போ லேக் ஆகுது கைஸ். ஸோ என்ன மேட்டர்னு தெரில. ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே போட்டாச்சு. சரி போவோம் அப்படியே. இந்த சைடில் இருட்டாக இருக்குது. எவனா இருந்தானா அடித்து போட்டுருவான். ஃபஸ்ட்டு வந்து ரூட் கிளியராக இருக்கா பார்த்துட்டு போவோம். அப்புறம் எவனா சம்பவம் இது பண்ணி விட்ற போகிறான். அப்புறம் 3வது வாட்டி செத்துற போகிறோம். 2 வாட்டி தான் செத்துருக்கோம் இந்த வேர்ல்டில். ஓகே பார்த்துருப்போம். ஓகே பொறுமையாக போடா கிறிஸே, பொறுமையாக போ. குச்சாச்சு. இப்போ அங்கே குதிக்கணும். கீழே வந்துட்டேன்னா இங்கே ஒரு தான் இங்கே அடிப்படுது கைஸ். இந்த இதுவில் அடிப்படுது. ஓகே இல்லை பிளாக் போட்டு போகலாம். ஓகே இங்கே லைட் வச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஓகே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுது. அவனும் அம்பு எடுத்து விட்ற மாதிரி சவுண்டு தான் கேட்டுது. ஆனால் அவனும் காணோம். ஓகே இந்த இடத்துல ஏதோ இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதான் வந்தேன். 8 கால் பூச்சிக்கிறான். இவன் தான் சவுண்டு விட்டானோ என்னன்னு தெரியலையே. இல்லை இப்போ ஆரோ சவுண்டில் கேட்டுது. அடி விழுது எனக்கு. ஐயோ தெரிக்க வேண்டியதான். எங்கேருந்து அடிக்கிறான்? ஓ அம்மா காட், அங்கே இருக்கான். இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுறோம். ஷீல்டும் வர இல்லை நம்மகிட்ட. பாருங்க கைஸ், போட்டு தள்ள போகிறோம். சாவ போகிறோம். நம்ம எப்படியே சாவ தான் போகிறோம். ஓகே செத்துருவோம். எதுக்கு தேவையில்லாமல் சாவர்றா டே ஸ்கெலிட்டனு. ஓகே நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆயாச்சு. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்திங்கன்னா நம்ம ஷீல்டு தான் செய்யணும். ஸோ ஷீல்டு செஞ்சுட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டுக்குள்ளே போட்டு அடிச்சு விட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் மறுபடியும் மைனிங் ஒர்க்குக்கு. ஸோ வேறு அங்கே வேறு ஒரு டைமண்ட் மைன் பண்ணிருப்பேன். ஸோ சொல்ல வந்துட்டேன். ஓகே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 20 டைமண்ட் இருக்குது. வீடியோ ஒன்றில் பார்த்திங்கன்னா 25 டைமண்ட் ஆகிடும். டைமண்ட் மைனிங் ஈஸி தாங்க. இந்த நெதராக் மைனிங் தான் ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா உள் ஃபார்ம் செய்ய போகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெதர் போர்ட்டல் கட்டி இது பண்ண போகிறோம். ஸ்குவாட்ஸ் மைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லை, வீடியோட எண்டில் நம்ம அயன் ஃபார்ம் கட்டி முடிச்சுட்டு வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட்ஸ் மைனிங் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஊல் ஃபார்ம் வந்து கட்ட போகிறோம். ஊல் ஃபார்ம் கட்டி ஷார்ட்ஸாக போடுறேன், உங்களுக்கு வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே ஊல் ஃபார்ம் வந்து கட்டி போட்டு நம்ம நிறைய ஊல் தேவைப்படும். அதுக்கடுத்து நெதரைட்டுக்கு மாறுறதுக்கு. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ சுகர் கேனே நான் நெட்டு வைக்கல. ஸோ அடுத்த வீடியோலேயே அதையும் பண்ணி விட்ருவோம். அதுக்கடுத்து போக ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வில்லேஜர் ப்ரீடர் ஃபார்ம் கட்ட போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கட்டி விட்ருவேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஃபார்முக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வந்து ஒரு வில்லேஜே இங்கே மேக் பண்ணலாமா இல்லை சேனலில் மேக் பண்ணலாமா தெரில. ஸோ இந்த வீடியோ யாருன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த சேனலில் ஒரு வில்லேஜ் பார்த்துருப்போம். சேனல்லே அந்த இடத்துலேயே வந்து வில்லேஜை வந்து ரீபில்ட் பண்ணலாமா இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பண்ணோன்னா அயன் ஃபார்ம் கட்ட முடியாது. ஸோ அதனால் நம்ம சேனலில் பண்ணுறதே பெட்டரு. சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் கிராஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு நம்ம ஃபுல்லாக அப்படியே ஷீல்டு மாதிரி போட்டு விட்டு தான் அந்த கேட்டை சுற்றி போடுவோம்ல. ஸோ அது மாதிரி போட்டு விட்டு பண்ணி விடுவோம். ஸோ பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல அப்படியே க்ரீன் கிராஸ் எல்லாம் போட்டு விட்டு தரம் பண்ணி விடலாம். தனித்தனியாக வில்லேஜஸ்க்கு வீடு கட்டி விடலாம். இந்த இடத்துல பாருங்க கைஸ் எத்தனை பேர் வருவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. வந்துக்கிட்டே இருக்கானுங்க கைஸ் இந்த இடத்துல. ஸோ நிறைய பேர் வந்திருப்பானுங்க. ஸோ கம்மிங் பேக் டு த கண்டென்ட், நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வில்லேஜஸ்க்கு நம்ம டெசர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கிராஸ் சாண்ட் எடுத்துகிட்டு க்ரீன் கிராஸை போட்டு விட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே தனித்தனியாக வீடு கட்டி விடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரவுட்ஸ்லாகு டார்க் வுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவோம். போக அப்படியே பண்ணி விடுவோம்.
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வருவானுங்க. ஸோ ஒரு அடியிலே பார்த்தீங்கன்னா செது போயிடுவானுங்க. ஒரு அடியை வச்சுக்கின்னு எதுக்கு சீனை போட்டு வரணும். மேலே வேறு ஸ்கெலிட்டு இருந்தானுங்க, அவனுங்க வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுங்க ஃபஸ்ட்டே நம்மளை பார்க்கல. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு ஹெல்த்தை ரீஜென்ரேட் பண்ணிப்போம். இந்த கோல்டு போடுறது வேஸ்ட்டு தான் இது தெரியும், பட் இருந்தால் சும்மா போட்டுக்க வேண்டிதான் இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சி விட்ருவோம் இருக்கிறத. ஸோ அப்படியே போவோம் கைஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு டைமண்ட் பார்த்து விட்டேன். அங்கே இப்போ பார்க்கல, நான் அந்த இடத்துல கரெக்டாக போகும்போது ஏதோ ப்ளூ கலரில் தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்களே பாருங்களேன், அங்கே அந்த இடத்துல பாருங்களேன், கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். என்ன இது? ஸோ கைஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட் இருக்குது. ஸோ அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி எவனா இருக்கானா, எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை போட்டு ஹைட் ஏற்றி அப்படியே போக வேண்டியதான். ஸோ போவோம் அப்படியே. ஸோ இங்கே இருந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றணும். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். போடு 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 போடு, வா 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 மேலே வா. ஓகே ஓகே போதும், இது வரமா மேலே ஏறிக்கலாம். ஸோ ஓகே பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே அவ்வளோதான் போட்டாச்சு. ஓகே கைஸ், பிரிட்ஜை பில்ட் பண்ணியாச்சு. போவோமா? தெரியாமல் போட்டு விட்டேன். ஓகே உடச்சி விட்ருவோம். உடைக்கலையா? ஓகே விடுங்க. டைமண்ட்ஸ் 1 2 2 2. என்ன மனுஷன்? ஆஹா ஆஹா, என்ன எத்தனை டைமண்டு? அவ்வளோதான் கைஸ், 5 டைமண்ட் கிடச்சிருக்கு. ஓகே போதும். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேவ் விட்டு ஓட வேண்டியதான். நம்மளுக்கு 25 டைமண்ட் கிடச்சிருக்கு. பத்தாவதுக்கு நிறைய ஒரு ஸ்டாக் கூட வந்திருக்காது. ஒரு ஸ்டாக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்த மாதிரி நிறைய அயன் இருக்குது வீட்டில் சேர்த்த மாதிரி. ஸோ இங்கேருந்து செத்து அப்படியே நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதான் கீப் இன்வெர்ட்ரி ஆன் பண்ணிருக்கோம்ல. ஸோ அதனால் எப்படின்னா அப்படியே செத்து அப்படியே வீட்டுக்கு போயாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம். ஐயோ ஸ்டக்காக நிற்கிது. இல்லை கைஸ், நான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏதோ பார்த்துட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே. ஓகே அதை விடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா கம்மிங் பேக் டு த கண்டென்ட், நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இதுவில் சந்திக்கலாம், கேவுக்குள்ளே சந்திக்கலாம் கைஸ். எதனால் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா சந்திக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மைண்ட் பண்ண இடம் தான் இது. ஐயோ வாய் வேறு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. பத்தாததுக்கு ஒரு விச் வேறு நம்மளை இந்த இடத்துல போட்டு தள்ளுருவான். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களே. நிறைய அயன் இந்த இடத்துல கிடச்சிரும். 51 அயன் கிட்டே வரும் என் இன்வென்ட்ரியில். 61 ஏதோ சம்திங் ஸ்டாக் கிட்ட தொட்டுறோன்னே வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறதையும் சேர்த்து. ஸோ இங்கே நிறையனு அங்கே ஏனே அங்கே பார்த்தாலாம் அயன் கைஸ். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி விட்டேன் இந்த இடத்துலேருந்து. ஸோ ஸ்பீடாக எவ்வளோ நேரம் தான் காட்டுறது. ஸோ பார்த்தீங்களா அங்கங்கே லேக் ஆகுது, இது வேறு வெறுப்பேற்றிக்கினே. ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு அயன் இருக்குது, இதை மிஸ் பண்ணாமல் போயிடணும். ஓகே இங்கே இடத்துல ஒரு பிளாக்கை போட்டு அப்படியே வெளியே போய் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கொஞ்சோண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்ல. இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா இதெல்லாம் ஒன்று காட்டுறேங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். ஸோ கைஸ் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. தலைவர் அடிச்சுப்புட்டாரு, விச்சை பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த தலைவர் அடிச்சுப்புட்டாரு. இதுக்கப்புறமா திரும்பியும் வந்து நான் இதான் பண்ண போகிறேன்னா, அந்த பில்டிங் படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருந்துருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐயோயோ இங்கே இறக்கி விட்டானுங்களா? ஏன்டா? ஐயோ பெட்டு இங்கே மாப்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெட்டை உடச்சி போட்டு படுத்தாங்க. ஸோ அதனால் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணல. ஸோ போவோம் வில்லேஜிக்கிட்ட வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விடிய ஆரம்பிச்சிருக்கு. நான் கூட நைட்டு தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு பயந்தேன். ஸோ பரவாயில்ல விடிஞ்சிருக்கு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நிறைய வில்லேஜஸ் இருக்கானுங்க. இங்கே என்ன இத்தனை ஃபார்மர்ஸ் இருக்கானுங்க. சரி வாங்க ஃபார்மஸே பிடிச்சி போட்டு போவோம். ஏன் அவன் கேட்க போகிறான். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் போட்டு பிடிச்சி போட்டுருவோம் வேண்டி தான். ரைட்டு அவனை எடுக்கலாம். ஓகே கேஸ் இவனுங்க 2 பேர் எடுத்துகிட்டு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்மகிட்ட வேறு போட் இல்லை, அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த இடத்துல வுட் இல்லாதனால நான் போயிட்டு அந்த சைட்லேருந்து போயிட்டு வுட்டை கட் பண்ணிட்டு போர்டை செஞ்சாச்சு. ஸோ இவனுங்களை இப்போதைக்கு கூப்பிடணும். ஐயோ ட்ரேட் பட்டன் வைத்தனா ஓகே. ஸோ இந்த இடத்துல போயிட்டு தள்ளி விட்டு உட்கார வைப்போம். டேய் உட்கார வாடா. டேய் தம்பி செல்லக்குட்டி வா, பொட்டேட்டோ தரேன். டேய் ட்ரேட் பண்ணுறேன் உங்ககிட்ட, அழுகி போன பொட்டேட்டோ தரேன்டா, வாடா தம்பி. டேய் வாடா. டேய் தம்பி
உடச்சி நம்ம போட்டு பக்கத்தில் போட்டு பார்ப்போம். இது வேறு லாக் ஆகுது. ஓகே ரைட்டே சரியாகி போச்சு. நம்ம போயிட்டு பக்கத்தில் போட்டு பார்ப்போம். இன்னும் கலெக்ட் பண்ணலையா? ஓகே பொட்டேட்டோ தூக்கி போட்ட வேண்டியதான் கைஸ். பொட்டேட்டோ தூக்கி போட்டாச்சு. ஸோ கைஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் இருக்குது. நான் சொல்ல மாட்டேன். நான் கட் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்களே. ரெட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருப்பேன். ஸோ அதுலேருந்து கிடச்சது தான். அயன் பார்த்தீங்களா நம்மகிட்ட எத்தனை இருக்குன்ட்டு. ஸோ அங்கே போட்டால் அங்கே வருவானுங்கன்னு பார்த்தா இங்கே எதோ எட்டி பார்த்துன்னுக்கிறீங்க. என்னடா இருக்குதுங்க? மீன் துளி குதிக்குதா இல்லை நம்ம கடல் கண்ணி எட்டி துளி குதிக்குதா? ஓகே நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், அவனுங்க பக்கத்துலேயே போட்டை போட்டுற வேண்டியதான். வேறு வழி இல்லை. மறுபடியும் இந்த பொட்டேட்டோ என் கையில் வந்துச்சா? அதுதான். ஓகே இது பாய்ஸ்னஸ் பொட்டேட்டோ. நீ வேணாவா போ. ஓகே இவனை அப்படியே பிடிச்சின்னு போக வேண்டியதான். ஓகே கைஸ் இவனை பிடிச்சிட்டு நான் போகிறேன். நடுவில் வந்து நான் நடந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நான் ஒரு சிறப்பான சம்பவத்தை மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு போனேன். ஸோ அதை கூட்டிகிட்டு போனதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு என் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டை செஞ்சுட்டேன். என் வீட்டுக்கு போயிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏன்னா அவனை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர முடியாதுன்ற காரணத்தினால போயிட்டு செஞ்சுட்டு வந்துட்டேன். ஸோ என் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஜாம்பி குட்டி ஜாம்பி வந்து பார்த்திங்கன்னா விழுன்னு வெளுத்தான். நல்ல வேலை நம்ம வில்லேஜரை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிட்டோம் அவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா. ஸோ அதான் லைட்டாக லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஏற்கனவே 3 பெட்டு போட்டிருப்பேன். நான் ஃபஸ்ட் வில்லேஜரை வரும்போதே நான் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜர் ப்ரீடர் கட்டிட்டு அயன் ஃபார்ம்லாம் கட்டலாம். ஸோ நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்தேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த உங்கள் கிறிஸ் கேமிங் தமிழ். ஓகே பாய்.